பவி இன்டகிரேட் ஃபார்ம் கணிவர் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது நைஜீரியன் அசாமிங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 மாதத்த ஆடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா தெளிவாக இருக்குது. ஒரு 13-14 கிலோ சைஸில் இருக்குங்க. நல்லா குழுக்குள்னு இருக்குது. கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடி அளவுக்கு தான் இருக்குங்க. ரொம்ப மினியாச்சர் டைப்புங்க, பியூர் ப்ரீடு. இது எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி வந்து அசாமில் எடுத்ததுங்க டேரெக்டாக. அங்கேருந்து நம்மகிட்ட இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து சேர்ந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் எடுத்து வந்து சேலத்தில் வச்சுருந்தாங்க. எடுத்து இப்போ 20-25 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்தோங்க. ஆடு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க. இப்போ செனை பார்த்திங்கன்னா ஒரு மாதம்னா அந்த ரேஞ்சில் இருக்குங்க. மடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஆடு நல்லா கொழுப்பு நல்லா இருக்குதுங்க. நல்லா பழகுதுங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த வாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்தோன்னு சொன்னோம் பார்த்திங்களா, இந்த லேவண்டர் கலரும் டை பிளாக் 2 கலர் வந்து நம்ம ஃபார்முக்கு எடுத்து வந்தோம். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா பாசமாக நம்மகிட்ட விளையாண்டு பழகிச்சு. நம்ம ஃபார்மில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா அது ஜாலியாக விளையாண்டுருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மகிட்ட குழந்தைகளாட்ட விளையாண்டுருக்கு. இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன வளர்ச்சி எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ ஒரு மாதத்தில் வந்து நல்லா வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. இது முன்னாடி போயர் கடை குட்டி பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் லாட்டில் எடுத்த கால் ஊனமாக இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா, அந்த குழம்பு ஒண்டை வெட்டி நடக்க முடியாத இருந்த குட்டி அதுதாங்க இது. இப்போ வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 40-45 கிலோ அளவுக்கு வந்துருச்சு. சினையும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 மாதத்து அளவுக்கு சினை இருக்குங்க. இது சேல்ஸுக்கு இல்லைங்க, அது நம்ம ஃபார்மில் இருக்கிறது. பின்னாடி போகிற ரெண்டும் பார்த்திங்கன்னா பார்பரி குட்டிங்க. இது ஒரு 5-5.5 மாதத்து குட்டி இருக்குங்க. ரெண்டுமே வந்து நல்லா ஃபேன்சியாக நல்லா இருக்குது. இது நல்லா குழந்தை குட்டியோட ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்குங்க. இது வந்து இப்போ நம்மகிட்ட சேல்ஸுக்கு தான் இருக்குங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக எனக்கு கால் பண்ணி வேணுங்கிறத வந்து புக் பண்ணிக்கலாங்க. குட்டி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா புள்ளி மண்ணாட்டம் நல்லா இருக்குங்க. பார்க்குறக்கே லுக்காக நல்லாயிருக்கும். நல்லா குழந்தையாட்டு இருக்குங்க. தீனியெல்லாம் நல்லா எடுத்து நம்மளோட தாயாடு பார்த்திங்கன்னா நல்லா பால் வர்க்கமான ஆடுங்க. 3 ரூட்டி வம்சம். இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது. இது ஃபேன்சிக்காக வேணுங்கிற நண்பர்களும் சரி, வளர்ப்புக்காக வேணுங்கிற நண்பர்களும் சரி, இதை புக் பண்ணிக்கலாங்க. நம்ம வாங்கிட்டு வந்த அந்த ஆசாமி பாருங்கள், ஜாலியாக இப்போது காலையில் எடுத்தாந்தங்க. எடுத்தாந்து இப்போ ஒரு 3-4 மணி நேரம் தான் நம்ம ஃபார்மில் இருக்கும். நல்லா ரவுண்ட் அடிக்குதுங்க. நல்லா ஜாலியாக இருக்குது. எந்த விதமான நோய் தாக்குதல் எதுவும் இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 5-5:30 ஆச்சு. நம்ம பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்தால் பாப்பா நல்லா விளையாண்டுதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு பாப்பாவோட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போது நைட் 10 மணி ஆகிட்டு தான் இப்போ நான் போஸ்ட் போடுறேங்க. போடுறப்ப தான் நான் பார்த்த ஈவினிங் 7-8 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாப்பாவோடவே நல்லா தெரிஞ்சிட்டு இருந்தது. பாப்பாவுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்தது. இந்த குட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக இருந்ததுங்க. பழகிறது சரி, தீனியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரத்தீனி நல்லா சாப்பிடுதுங்க. பலாத்தலை, தென்னை மட்டை உளுந்தெல்லாம் இருக்குல்லங்க, அதையெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுது. தீனிக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சிக்கிச்சு. சளி காய்ச்சல் அது மாதிரி எதுவுமே இல்லை, தொந்தரவு இல்லை. எடுக்கிற நண்பர்களும் தாராளமாக எடுக்கலாம். நிறைய நண்பர்கள் இது எதுக்குன்னு நினச்சிங்கன்னா, எதுக்குன்னு எப்படி நினைப்பீங்கன்னா, இது மேக்ஸிமம் ஃபேன்சிக்காக நினைப்பீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது மீட்டுக்காக நல்லா இருக்குதுங்க. இதோட மீட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது நான் 2-3 பக்கம் கிடா வீட்டில் பார்த்தேங்க. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. நிறைய நண்பர்கள் என்னங்கிறாங்கன்னா, இது வீட்டை சுற்றிக்கிட்டு எங்கேயும் போகாது, மேய்ச்சலுக்கு நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு குட்டி 3 குட்டி 4 குட்டி போடுது, ஈல்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் இதை நம்மகிட்ட விரும்பி வாங்குறாங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து கிடா குட்டி சரி, ஃபீமேல் சரிங்க, நல்லா கொழுப்பு நல்லா வருது. வெயிட் கெயின் நல்லா இருக்குதுங்க. மேக்ஸிமம் ஃபேன்சிக்காக வேணுங்கிற நண்பர்கள் வந்து மினி ஆர்ச்சி டைப்பில் தான் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா டாய் ப்ரீட் கூட சேர்ந்ததாங்க. ரொம்ப சிறுசாக இருக்குது பாருங்கள். நம்ம பாப்பாவுக்கே பார்த்திங்கன்னா முழங்கால் கீழே. நம்ம வீட்டில் இருக்கிற கோழி கூட பார்த்திங்கன்னா இந்த வாத்தோட கொஞ்சம் தான் இது ஹைட் வச்சா இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். 1/2 அடி தான் மேக்ஸிமம் வந்து 1 அடி 1.5 அடி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். மடி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துருச்சுங்க. லைட்டாக கொஞ்சம் மடி விட்டுருக்கு. ஆனால் வந்து நம்ம கன்ஃபார்ம் சொல்லி கொடுக்க முடியாதுங்க. ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் இருக்கலாங்க. ஒரு மாதம் ரேஞ்சில் இருக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா வந்துமே இதை ரொம்ப நீக்கிட்டு இருந்தா. அப்புறம் வீட்டில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாட்டுக்கு ஒரு மணி கட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேங்க. அந்த மணி கட்டி இதை நல்லா விளையாண்டு பழகிச்சுங்க. இதை டேரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம அசாம்லேருந்து எடுத்தேங்க. வேறு எந்த விதமான மிக்சிங் ப்ரீடெல்லாம் எதுவும் இல்லை. இது எடுத்தது பார்த்திங்கன்னா அசாமில் எடுத்து ஒரு 25 to 30 நாள் இருக்குங்க. நம்ம ஃபார்முக்கு வந்து 30 நாளைக்கு அப்புறம் தான் எடுத்து வந்திருக்கோம். நோய் தாக்குதல் எதுவும் இல்லைங்க, அது சொல்லி கொடுக்கலாம். குட்டிக்கு வந்து நம்ம செனை கேரண்டி சொல்ல முடியாதுங்க. ஆனால் வந்து செனை வந்து இருக்கலாங்க. மடி பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். மடி தெரிகிற அளவுக்கு இருக்குது. எப்படி தான் என்னோட கணிப்பு வந்து ஒரு மாதம் செனை இருக்கலாங்க. தீனிக்கெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. ஃபேன்சிக்காக வேணாலும் சரி, இல்லை மீட் பர்பஸ்க்காக வாங்குகிற நண்பர்களும் சரி, டேரெக்டாக என் நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம். விளையாடுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா மணி கட்டி விட்டு இது வந்து நல்லா கோவில் மாடு கணக்கில் நல்லா பண்ணியிருந்தாளுங்க.
கோயம்புத்தூரில் இருக்கிற நண்பர்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம காலையில் ஒரு ஏர்லி ஒரு 4-4:30 வந்து நம்ம வீட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வருதுங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து இன்றைக்கி கால் பண்ணிங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து எடுத்துக்கலாங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள் நம்பர் 9843197143 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாங்க. இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கிறது வந்து ஃபேன்சி பொறுத்த வரைக்கும் நெய்ஜிரி நசாமி இந்த ஒரு ஃபீமேல் இருக்குங்க. இதை வேறு பார்த்தீங்கன்னா பார்பெரியில் வந்து அந்த புள்ளியோடு இருக்கிறது ஒன்று, பியூர் ஒயிட்டில் ஒன்று, மொத்தம் வந்து 3 சேல்ஸுக்கு இருக்குங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக என் நம்பர் கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. நெய்ஜிரி நசாமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி பியூரிட்டி கண்டுபிடிக்கிறேன்னா அந்த காது தாங்க, காது, கொம்பு, இந்த பிளாக் மார்க்கிங்கு, இந்த 3ம் வந்து கம்பல்சரி வந்து ஒரிஜினாலிட்டி காமிக்குங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம அசாமியை பொறுத்த வரைக்கும் பியூர் ஒயிட்லேயும் இருக்கும், பியூர் பிளாக்லேயும் இருக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம பியூர் பிளாக்கில் இருக்கிற ஆடுகளும் பியூர் ஒயிட்டில் இருக்கிற ஆடுகளையும் வந்து நம்ம நேரடி எடுக்கலான்ட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணும்னா அதுக்கும் புக் பண்ணலாங்க. நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் புக்கிங்க்கு வந்து அட்வான்ஸ் கம்பல்சரி 1000 ரூபா வாங்கிட்டு தான் புக் பண்ணுறேங்க. இல்லை நேரில் வந்து பார்த்துட்டு எடுக்கிறனால தாராளமாக எடுத்துக்கலாங்க. வந்து பார்க்குறப்ப குட்டி இருந்தால் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிக்கிற இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குங்க. நான் வீடியோ லாங்காக போடுற காரணம்னு கேட்டிங்கன்னா இது காலையிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் வந்து எப்படி அது சுறுசுறுப்பாக இருக்கிறது அப்படிங்கிறக்காக தான் வந்து கொஞ்சம் லாங் போஸ்ட்டாக போடுறேங்க. விருப்பம் நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.